இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் 3 நாட்களாகியும் வடியாத வெள்ளம். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு சில இடங்களுக்கு மட்டும் பேருந்துகள் இயக்கம். ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் நெடுஞ்சாலையில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்தது. திருச்செந்தூர் நெல்லை சாலையில் இயக்கப்படும் வாகனங்கள். ஸ்ரீவைகுண்டம் அருகே வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ள கிராமங்கள். மீட்பு பணிக்கு படகில் சென்ற ராணுவ வீரர்கள். நெல்லை ரயில் நிலையத்தில் மீண்டும் சேவை தொடக்கம். தண்டவாளத்தில் நீர் வடிந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு ரயில்கள் இயக்கம். நாட்களாகியும் தூத்துக்குடி நகரின் பெரும்பாலான சாலைகளில் வடியாத மழைநீர். திருச்செந்தூர் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முடக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 5000 ஏக்கர் வாழை மரங்களை சூழ்ந்த வெள்ளம். மழைநீர் வடியாததால் கலக்கத்தில் விவசாயிகள். தூத்துக்குடி திருநெல்வேலியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்கு மேலும் 2 ஹெலிகாப்டர்கள் மதுரையிலிருந்து உணவுப் பொருட்களுடன் புறப்பட்டு சென்றன. சென்னை தூத்துக்குடி இடையேயான விமான சேவை 3வது நாளாக ரத்து. வானிலை சீரானதும் சேவை தொடங்கும் என விமான நிலைய அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடி மதிக்கெட்டான் ஓடை பகுதியில் நீரில் மூழ்கிய 100க்கும் அதிகமான உப்பளங்கள். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பு. தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறை. வெள்ள பாதிப்பு காரணமாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரிக்கை. தென் மாவட்ட பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வழங்கிடுக. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 12,659 கோடி ரூபாயை விரைந்து ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை. ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்கப்பட்ட பயணிகளுடன் சென்னை புறப்பட்டது சிறப்பு ரயில். வாஞ்சி மணியாச்சியிலிருந்து இரவு 11:15 மணிக்கு புறப்பட்ட ரயிலில் 957 பேர் பயணம். Thank you. 3 நாட்களாக பயணிகள் சிக்கி தவித்து வந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு மீட்பு குழுவுக்கு முன் சென்ற நியூஸ் 18 குழு. மீட்பு முன்னெடுப்பில் பயணிகளுக்கு தொடர்ந்து தோள் கொடுத்து உதவி. நான் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கும் போது அண்ணன் தான் உங்களோட நம்பரை கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்டிமேட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை தொடர்பு கொண்டேன். உங்ககிட்ட வந்த அப்புறம் தான் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார். தூத்துக்குடி நகரில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இளைஞர்கள் பரிதவிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல உதவுகின்றனர்.
தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தது மத்திய குழு. மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று பார்வையிடுகின்றனர் அதிகாரிகள். வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை ஆய்வு. மத்திய குழு இன்று ஆய்வு செய்வதால் பயண திட்டம் மாற்றியமைப்பு. கனமழையால் நெல்லையில் 7 பேர், தூத்துக்குடியில் 3 பேர் என மொத்தம் 10 பேர் உயிரிழப்பு. தூத்துக்குடியில் இன்னும் 60%, நெல்லையில் 18% மின்சாரம் தர வேண்டியுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். நெல்லை திசையன்விளை அருகே பல ஆயிரம் கனஅடி நீரை உள்வாங்கினாலும் நிரம்பாத அதிசய கிணறு நிரம்பியதால் ஆச்சரியம். கிணற்றின் சுற்றுச்சுவர் இடிந்து அடைப்பு ஏற்பட்டதால் நிரம்பியதாக தகவல். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இன்று இடம் பெயர்கிறார் சனி பகவான். திருநள்ளாறு கோயிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு. நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பி முழக்கம். மக்களவையில் திருமாவளவன், கார்த்தி சிதம்பரம் உட்பட மேலும் 49 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக கார்கேவை முன்மொழிந்தார் கெஜ்ரிவால். தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் என டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. தங்களால் முடிந்த வரையில் உதவிய புதுக்குடி கிராம மக்களுக்கு நன்றி. ரயில் நிலையத்தில் சிக்கிய பயணிகள் நியூஸ் 18 தொலைக்காட்சி வாயிலாக உருக்கம். இல்லைன்னா கண்டிப்பா எங்களால இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஃபுட் அது எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசு கண்டிப்பா யாருக்கும் வராது. அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கிராமத்து மக்கள் அவங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னா அவங்கதான். துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்றது ஐபிஎல் வீரர்கள் ஏலம். டேரில் மிச்சல், ரிச்சன் ரவீந்திரா மற்றும் ஷர்துல் தாக்கூரை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு ஏலம் போனார் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க். 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்.